ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நேத்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நம்மளோட வீடு எப்படி ரொம்ப நீட்டா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி வந்து போட்டிருந்தேன். பட் அதுக்கு அக்கா எங்களால இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண முடியல. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஆக்சுவலா நான் அன்னைக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தனோ, எனக்கு பர்சனலா நிறைய பேர் மெசேஜ் பண்ணது என்ன அப்படின்னா, அக்கா எங்க வீட்டில் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் இன்னைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட வீடு வந்து எப்பவுமே ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறத உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயமா நான் சொல்லியிருந்தது எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி, சிஸ்டர் காலையில வந்து எந்திரிங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லியிருந்தேன். காலையில எந்திரிக்கிறதுன்றது நிஜமாவே எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் ஏதோ ஒரு வேலை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால காலையில இன்னும் கொஞ்ச நேரம் வந்து தூங்கிடலாம் அப்படிதான் வந்து எல்லாருக்குமே வந்து தோணும். ஆனா நம்ம எப்போ காலையில எந்திரிக்கிறோமோ அப்போ உங்களோட மைண்டும் சரி, நீங்களுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்கூல்லலாம் வந்து 4ஆம் தேதியிலேருந்து திறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க. இனிமேல் எப்படினாலும் காலையில் 6 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக எந்திரிச்சாகணும். அலாரம் வந்து கண்டிப்பாக வச்சாகணும். டைமுக்குள்ளே சமைச்சாகணும். இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து இனிமேல் நமக்கு வந்து இருக்கும். எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான். 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க ஒரு 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு பழகுங்க. நைட்டு முடிஞ்ச அளவுக்கு வேலை எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் போய் தூங்க முடியுமோ வந்து தூங்குங்க. அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாசல்ல வந்து கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா அழகுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வாசல்ல ஸ்டிக்கர் கோலம் வந்து ஒட்டி விட்டுருவாங்க. பூஜை ரூம்லயுமே நிறைய பேரோட பூஜை ரூம்ல பார்த்துருக்கேன். ஸ்டிக்கர் கோலம் வந்து இருக்கும். எப்பவுமே நம்ம காலையில எந்திரிச்சு நம்ம கையால ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது அது நமக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மாதிரி பாசிட்டிவான ஃபீல் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கோலம் வந்து நம்மளோட வாசலுக்கு இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம என்னதான் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கோலம் வந்து போட்டாலும் பார்க்கறதுக்கு அது அழகாவே தெரிஞ்சாலும், எனக்கு பெருசா கோலம் வந்து போட தெரியாது. தெரிஞ்ச 4 கோலத்தை தான் திரும்ப திரும்ப போடுவேன். ஆனா நம்மளோட வீட்டு வாசல்ல சின்னதா ஒரு கோலம் போடும்போது, ஆக்சுவலா குனிஞ்சு கோலம் போடுறது எல்லாமே ஒரு பெரிய எக்ஸசைஸ் எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம அந்த புள்ளியெல்லாம் வச்சு கரெக்டா வந்து அந்த கோலம்லாம் வந்து போடும்போது நம்மளோட மைண்ட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபோக்கஸா இருக்கும். காலையில ஒரு விஷயம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அதை நல்லபடியா முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்படிலாம் சொல்றாங்க கோலம் போடுறதுக்கு. பட் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அக்கா நீங்க வந்து கோலம் வந்து உட்கார்ந்துட்டு வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, குனிஞ்சு கோலம் போடும்போது எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லோவா சில டைம் வந்து ஆயிடுது. இன்னும் சில டைம் கோலம் போடும்போது இன்ஸ்டாலாம் வந்து தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வரும். பின்னாடி இப்படி இருக்கு, முன்னாடி இப்படி இருக்கு, இந்த மாதிரி அசிங்கமாலாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால எதுக்கு நமக்கு அப்படின்றதுனால தான் நான் உட்கார்ந்து வந்து கோலம் போடுவேன். நீங்க பாக்குற அந்த 2 செகண்ட் மட்டும் தான் உட்கார்ந்து போடுவேன். அதுக்கப்புறம் நான் என்னோட மத்த இடத்துலலாம் போடுவேன்ல, அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா குனிஞ்சுதான் வந்து கோலம் வந்து போடுவேன். அதனால எங்கிட்ட நிறைய பேர் சொல்றது, அக்கா குனிஞ்சு கோலம் போடுங்க, உட்கார்ந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் வந்து இதுதான். எனக்கு சின்ன கோலமும் ரொம்ப பெருசாலாம் கோலம் வந்து போட தெரியாது அப்படின்னா கூட தெரிஞ்ச 4 கோலத்தை டெய்லியுமே வந்து போடுவேன். அதே மாதிரி இன்னும் சில பேர் கேட்கறது, அக்கா நைட்டே வந்து கோலம் போட்டு வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோலம் போடுறதுக்கு ஒரு 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 5 நிமிஷம் கூட ஆகாது. காலையில எழுந்திரிச்சு தண்ணி தெளிச்சுட்டு அந்த இடத்த தொடச்சிட்டு நீங்க காலையில கோலம் போடுங்க. அது இன்னுமே கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். நிறைய பேர் பூஜை ரூம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, எங்களால பூச்சி ரூம்ல கோலம் போட முடியாது, வாசல் எல்லாம் வந்து கோலம் போடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுக்காக தான். பட் அதை வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. நம்ம என்னதான் ஸ்டிக்கர் கோலம்லாம் ஒட்டினாலுமே நீங்க வந்து உங்களை டெய்லி கலர் கோலம்லாம் போடணும்லாம் சொல்லலை. ஆனா எப்பவுமே நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாசல்ல இருந்தா வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால நமக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் ரொம்ப பெட்டரா வந்து ஃபீல் ஆகும். வாசல்ல ஒரு கோலத்தோட அன்னைக்கு சொல்லியிருந்தேன், 2 சைட்லயும் உங்களோட வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா பூ வந்து வைங்க, ஏதோ ஒரு பூ வைங்க. வாசலுக்கு அட்லீஸ்ட் வெள்ளி செவ்வாயிலையாவது மஞ்சள் குங்குமம் வந்து வைங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எலுமிச்சம்பழம் வந்து கண்டிப்பா கட் பண்ணி வந்து வைங்க அப்படியெல்லாம் சொல்லியிருந்தேன். என்ன ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்க எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வைப்பீங்களான்னு. முன்னாடி எல்லாம் வாரம் ஆக்சுவலா வாரத்துக்கு ஒரு 2 தடவையிலிருந்து 3 தடவை கண்டிப்பா எலுமிச்சம்பழம் வந்து மாத்திருவேன். ஒரு சைடு வந்து எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிட்டு ஒரு சைடு மஞ்சளும் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா குங்குமமும் இது பண்ணி 2 சைட்லயும் வைப்பேன். இப்போ ஸ்ரத்தன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, அது ஆக்சுவலா அவனுக்கு
பழமா தான் தெரியுது, எலுமிச்சம் பழம். ஜூஸ் நினைச்சு எடுத்து இல்ல ஜூஸ் போட்டு கொடுன்னு கேட்குறான். இல்லை அப்படின்னா அதை எடுத்து வீடு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி விடுறான். அதனாலதான் நான் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து வைக்கிறது இல்லை. அதே மாதிரி எப்போவுமே வீட்டில் வந்து வாசலில் உருளியில் கண்டிப்பாக பூ வந்து இருக்கும். பட் இப்போ கொஞ்ச நாளாக என்னால் அதை ஃபாலோ வந்து பண்ண முடியல. ஏன் அப்படின்னா காலைல தூங்கி எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து அந்த உருளியில் தான் வந்து சார் கை வைப்பார். வச்சு அந்த பூவை கொட்டுறது, அந்த தண்ணியை கொட்டுறது, அந்த தண்ணி வாசல் ஃபுல்லாக பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுறான். அதனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு சொல்லி புரிய வச்சுருக்கேன். நிஜமாவே வாசல்ல அந்த மாதிரி நீங்க உருளியில பூ வைக்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீல் இருக்கும். நான் அது நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால இப்பெல்லாம் வந்து டேபிள் கிட்ட வந்து வைப்பேன். என்ன பண்ணுவானா அசால்ட்டா வந்து வரும்போதே அப்படி தட்டி விட்டுருவான். அது வந்து கீழே விழுந்து தண்ணி கொட்டுச்சுன்னா கிளீன் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை வந்து கிடையாது. ஆனா அடிக்கிற ஃபோர்ஸ்ல அவனோட கை ஏதாவது கிழிச்சிருமோ இல்லை அவன் மேல ஏதாவது அடிபட்டுருமோ, இந்த மாதிரி நிறைய பயம் வந்து எனக்கு இருக்கும். அதை கொட்டி விட்டுட்டு அவன் ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். அம்மா சாரிம்மா நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் தெரிஞ்சுதான் பண்ணியிருப்பான் அவன். ஆனா வந்து அப்படி கேட்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும். அதனால கொஞ்ச நாளா என்னோட வீட்டு வாசல்ல நான் பார்த்தீங்கன்னா உருளி வந்து வைக்கிறது இல்லை, எலுமிச்சை பழமும் வைக்கிறது இல்லை. பட் அது வைக்கும்போது இன்னும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா வந்து இருந்துச்சு. அதனால அக்கா நான் ரொம்ப அவசரமா ஆஃபீஸ் போகணும், ரொம்ப இது பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. இதுக்கு பெரிய டைம் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி உங்களோட வீடு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் வந்து திறந்து வைங்க அப்படின்னு. கண்டிப்பாக அது இன்னும் ரொம்ப பாசிட்டிவான ஃபீல் வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் படும்போது அது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஜன்னல் கதவெல்லாம் நீங்க காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வீட்டு கதவையும் ஜன்னல் கதவையும் ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்க. அந்த வெளியில இருந்து வர காத்து இன்னும் நம்மளோட மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து வைக்கும். எப்பவுமே வீடு வந்து க்ளோஸ் பண்ணியே வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு தெரியாது, வீட்டுக்குள்ளே இருக்க நமக்கு வந்து வீடு ஒரு மாதிரி ஸ்மெல்லா இருக்குன்றது தெரியாது. பட் யாராவது புதுசா வீட்டுக்கு வராங்க, இல்ல ஹஸ்பண்டே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க, இல்ல யாராவது உங்களை பார்க்க வராங்க அப்படின்னா நீங்க கதவை ஓப்பன் பண்ணும்போதே ஒரு மாதிரி ரொம்ப பேட் ஸ்மெல் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் மொத்தமா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த காத்து வெளியில போறதுக்கும் வெளியில இருக்க காத்து உள்ள வர்றதுக்கும் நமக்கு வந்து வழியே வந்து கிடையாது. நான் இந்த வீட்டுல ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு இந்த வீட்டுல வந்து நல்ல வெளிச்சம் இருக்கு, நல்ல காத்து இருக்கு. இப்படி கதவை திறந்தோன்னா இந்த பக்கம் மாடி இருக்கிறதுனால நல்ல வெளிச்சம் இல்லை, இந்த பக்கம் இல்லைனாலும் என்னோட பால்கனி கதவை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா பீச் சைட்ல அடிக்கிற மாதிரி காத்து அப்படி வந்து ஒரு நல்ல காத்து வந்து இருக்கும். ரொம்ப வெளிச்சமாகவும் வந்து இருக்கும். ஏன்னா அந்த சைடு வந்து ரோடுன்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு இருக்கு, பட் நடுவில் ரோடுன்றதுனால அந்த வெளிச்சம் அப்படியே வந்து வரும். காலையில இங்க வந்து சூரிய உதயம் பார்ப்பேன், சாயங்காலம் அந்த இடத்துல சூரியன் வந்து மறைகிறத வந்து பார்ப்பேன். ரொம்ப அழகா இருக்கும். நம்மளோட வீட்டுல இந்த ஆப்ஷன் இருக்கு. பட் முன்னாடி இருந்த பழைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் வந்து இருக்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா கிச்சன்ல ஒரு ஜன்னல் கொடுத்துருப்பாங்க, பெட்ரூம்ல ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்கும், பெட்ரூம்ல ஒரு ஜன்னல் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூம் ஜன்னலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மொத்த தூசும் வீட்டுக்குள்ளே தான் வந்து வரும். ஏன்னா அது மெயின் ரோட்ல இருந்ததுனால மேக்ஸிமம் அது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வழி இல்லை. சும்மா ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் சாத்தி விட்டுருவேன். அடுத்தது ஏன்னா இன்னும் அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்ரதன் அப்பதான் பிறந்து கொஞ்சம் அந்த கட்டிலெல்லாம் தவழ்ற இது ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா தூக்கி ஜன்னல் வழியா போட்டுருவான். அதனால அந்த வீட்டுல பெருசா ஓப்பன் பண்ண முடியாது. ஆனா இந்த காலையில 4 மணிக்கு எந்திரிப்பேன். அந்த வீட்லயும் எந்திரிச்சிட்டு உள்ள வருவேன். நம்மளோட வீடு ஃபிளாட்ன்றதுனால நம்ம ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த ஜன்னல் கதை ஓப்பன் பண்ணும்போது அந்த சைட்ல வீடுங்க இருக்கும், பட் அது ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்ல இருந்து ஒரு நல்ல காத்து வரும். வெளிச்சம் பெருசா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அந்த வீடு வெளிச்சமா தான் இருக்கும், இருட்டாலாம் வந்து இருக்காது. ஆனா சூரிய ஒளி உள்ள வர அளவுக்கு வெளிச்சம்லாம் வந்து அந்த வீட்டுல இருக்காது. நார்மலான வெளிச்சம் வந்து வரும். காலையில குளிச்சுட்டு வந்து அந்த சோஃபால தான் ஃபர்ஸ்ட் உட்காருவேன். அந்த ஜன்னல் இதை ஓப்பன் பண்ணி விட்டு அந்த ஜன்னல் கிட்ட உட்காரும்போது ஒரு காத்து வந்து மேலப்படும். நிஜமாவே அதை இன்னமும் என்னோட ஞாபகத்துல அது இருக்கு அப்படின்னா வந்து பாருங்க, அது எப்பவுமே இருக்கும். ஏன்னா அந்த காத்து நான் வந்து அந்த வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணேன். காலைல சீக்கிரமா எழுந்திரிச்சு அந்த ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு உட்காரும் போது அது இன்னும் ரொம்ப பாசிட்டிவான ஃபீல் வந்து இருக்கும். அதனால நேத்து ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நேத்து வீடியோல. ஆமா, நேத்தோ முந்தா நேத்தோ வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா நாங்க சென்னையில வந்து இருக்கோம், பட் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல தான் இருக்கும். எங்களுக்கு வந்து வெளிச்சம் வர அளவுக்கு கதவை ஓப்பன் பண்ணா காத்து வர அளவுக்கு இடம் வந்து கிடையாது அப்படின்னு. கண்டிப்பா உங்களோட வீட்டுல ஏதாவது ஒரு ஜன்னலாவது வந்து கண்டிப்பா இருக்கும். இருக்காம ஃபுல்லா அடைச்சலாம் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காலையில கொஞ்ச நேரம் நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது மறுபடியும் சாத்திடுங்க. அட்லீஸ்ட் சாயங்காலம் கொஞ்ச நேரம் உங்களோட
வீட்டு கதவையும் ஜன்னல் கதவையும் வந்து திறந்து வைங்க. உங்களுக்கு எப்படியாவது நீங்க ரெண்ட் வீட்லயே இருந்தீங்கன்னா கூட, ஃபிளாட்லயே இருந்தீங்கன்னா கூட, சூரிய ஒளி படலை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் வீட்டு கதவையும் உங்களோட ஜன்னலையும் திறந்து வைக்கும் போது உள்ள இருக்க காத்தெல்லாம் வெளில போயிட்டு ஃப்ரெஷ்ஷான காத்து உள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. அது இன்னுமே உங்களோட வீட்டை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து வச்சுக்கும். அதனால கண்டிப்பா அதை வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. அதே மாதிரி நம்ம எப்பவுமே நமக்கு சில விஷயங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கோவிலுக்கே போறோம் அப்படின்னா, அந்த கோவிலுக்கு போகும்போது அந்த கோவில்ல இருக்கிற பூவோட வாசனை, அந்த மாலையோட வாசனை, இந்த மாதிரி வாசனை எல்லாமே நம்மள இன்னும் ரொம்ப பாசிட்டிவா வைக்கும். இப்போ நம்ம ஒரு பெர்ஃப்யூமே போட்டிருக்கோம் அப்படின்னாலே அது நமக்கு அன்னைக்கு டே ஃபுல்லா ரொம்ப பிளசண்டா இருக்கும். இல்ல வேற யாராவது பெர்ஃப்யூம் போட்டிருக்காங்க, அந்த இடம் ரொம்ப வந்து நல்ல வாசனையோட இருக்கு அப்படின்னா, நம்மளுமே இன்னும் கொஞ்சம் பிரிஸ்கா ரொம்ப வந்து ஒரு மாதிரி அது பாசிட்டிவான ஃபீல் வந்து கண்டிப்பா கொடுக்கும்ல. அப்போ நம்மளோட வீட்டை நம்ம ரொம்ப வாசனையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வீடுமே அப்படிதான் வந்து இருக்கும். இப்போ வாசனையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன சொல்றது, நீங்க இந்த மாதிரி ஏர் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்றது, இல்ல வந்து கடையில வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்றது, இது எல்லாத்தையுமே தாண்டி நான் என்னோட வீட்டுல பண்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நல்ல சாம்பிராணி வந்து கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே சாம்பிராணி வந்து கிடைக்கும். பட் என்கிட்டயுமே நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் என்ன சாம்பிராணி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் வந்து ஒரே பிராண்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து கிடையாது. கடையில் கேட்கும் போதே இவர்கிட்ட சொல்லிடுவேன், காலியாக போகுதுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல வாசனையாக இருக்க மாதிரி கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு. எல்லா டைமும் அதே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஒரு டைம் ஒன்று மாற்றி மாற்றி தான் வாங்கிட்டு வருவார். ஆனால் என்ன சொல்றது, தசாங்கம் பொடின்னு சொல்லிட்டு கடையில் எல்லாமே வந்து கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில். அந்த தசாங்கம் பொடி வந்து உங்களுக்கு பவுடரா வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயே ஒரு கோன் ஒன்று, கோன் மாதிரி ஒரு ஷேப்ல ஒன்று வந்து இருக்கும். அதில் அந்த தசாங்கம் பொடியை போட்டு ஃபில் பண்ணிட்டு அதுலேயே ஒரு சின்ன பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் தட்டிட்டோன்னா அந்த முக்கோண ஷேப்ல வந்து வந்துடும். நம்ம அதை வீட்டில் பற்ற வச்சு நான் எப்பவுமே வந்து வைப்பேன். நீங்க என்ன பிராண்டு தசாங்கம் வேணாலும் வாங்குங்க. பட் அந்த தசாங்கத்துக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஒரு ஃப்ளேவர் வந்து இருக்கும். அது இன்னும் ரொம்ப எனக்கு மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாயங்காலத்தில் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு எங்கள் வாசலில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு என்னோட வீட்டில் ஹாலில் அந்த தசாங்கம் வந்து கொஞ்சமாக வந்து ஏற்றி ஹாலில் ஒன்று வைப்பேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்னோட பூஜை ரூமில் ஒன்று வந்து இருக்கும். அந்த தசாங்கம் ஏற்றிட்டு வாசல்ல இருந்து ரொம்ப மைல்டாக தான் வந்து, ரொம்ப புகைலாம் வந்து வராது, ரொம்ப மைல்டான புகை தான் ஸ்டார்டிங்கில் வந்து வரும். அதை வெளியிலேருந்து காட்டிட்டு என்னோட பூஜை ரூமில் காமிச்சிட்டு ஹாலில், பெட்ரூமில், பாத்ரூமில் கூட காமிப்பேன். காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து ஒன்றை வந்து ஹால்லையும் இன்னொன்று வந்து புதுசாக பற்ற வச்சு என்னோட பூஜை ரூம்லேயும் வந்து வைப்பேன். அது எனக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ எங்கள் அம்மாலாம் சாயங்காலத்தில் வீட்டுக்கு வராங்க அப்படின்னும் போது சொல்லுவாங்க, ஏதோ நல்ல வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் தசாங்கம் பொடி ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்குது. இல்லை அப்படின்னா ஊதுவத்தி கூட கிடைக்கும். நல்ல வாசனையான ஊதுவத்தி கிடைச்சதுன்னா அட்லீஸ்ட் சாயங்காலத்தில் 2 ஊதுவத்தியாவது வீட்டில் ஏற்றி வந்து வைங்க. அது இன்னும் ஒரு மாதிரி நல்ல ஃபீல் வந்து கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட ஹாலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். கிச்சனில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா கிச்சன்லேயோ இல்லை ஹால்லையோ யாராவது வந்து பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல ஒரு சின்ன உருளியில் ஏதாவது பூ வந்து போட்டு வைங்க. நான் சில டைம் எல்லாம் ஃபீல் பண்ணுவேன், நம்மளோட வீட்டில் இங்கே மல்லி எல்லாம் இருக்கும்ல, சும்மா தண்ணி ஊற்றிட்டு அது மல்லி வந்து உள்ளே போட்டு வைப்பேன். மேக்ஸிமம் வெளியில் இருக்கிற இடத்துல சாமந்தி தான் வந்து வைப்பேன். பட் உள்ளே வந்து முன்னாடி உள்ள வெளியில் 2 இடத்துலையுமே நம்ம வீட்டில் உருளி வந்து இருக்கும். அந்த உள்ள டேபிளில் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமந்தி வைக்க மாட்டேன், முல்லையோ மல்லியோ இதை மாதிரி என்ன பண்ணுவேன்னா தண்ணி ஊற்றி அதை வந்து மேலே அப்படியே இந்த பூ மட்டும் போட்டு வச்சிருவேன். அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நைட் நான் திடீர்னு ஒரு 11 மணி 12 மணிக்கு அப்படி வரேன் அப்படின்னா கூட, தண்ணி ஏதாவது எடுக்கிறதுக்கு வரேன் அப்படின்னா ஒரு மாதிரி அது அந்த அந்த ரூம் ஃபுல்லாகவே, அந்த வீடு ஃபுல்லாகவே அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப ஒரு மைண்டுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலைல எல்லாரும் தூங்குவாங்க, நான் 4 மணிக்கு எந்திரிப்பேன். காலைல எந்திரிச்சு என்னோட ஹாலுக்கு வரும்போது அந்த உருளியில அந்த பூ பார்க்கும்போது அந்த பூவோட வாசனை இன்னும் ரொம்ப ஹாப்பியா வந்து மாற்றும். அதே மாதிரி நான் காலையில வீட்டு கதவை திறக்கும் போது அந்த வாசல்ல இருக்கிற மல்லிச்செடியோட வாசனை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மைண்ட் இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுக்கும். ஒரு மாதிரி அது நான் நிறைய நாள் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், எனக்கு காலைல எந்திரிக்கும் போதே இந்த மல்லிப்பூ வாசனை என்னை இன்னும் ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிருச்சு அப்படின்னு. சும்மா வார்த்தைக்காகலாம் சொல்றது இல்லை, நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை தான் வந்து சொல்லுவேன். எனக்கு எப்பவுமே அப்படிதான் வந்து இருக்கும். இன்னைக்கு கூட காலைல ஒரு 10 பூ தான் பூத்து இருந்துச்சு. அதுலேருந்து அந்த 10 பூவோட வாசனை ஏதோ ஒரு மாதிரி இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவான ஃபீல் வந்து கொடுக்கும். நம்ம கடையிலலாம் பூ வாங்கி வைக்கிறோம், அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வீட்டு செடியில் ஒரு பூ பூக்குது அப்படின்னும் அது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் தானே. அதனால் உங்களோட வீட்டை வாசனையாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அது நம்ம காஸ்ட்லியான பர்ஃப்யூம் வாங்கி யூஸ் பண்ணணும், வீட்டுக்கு ஸ்ப்ரே வாங்கி அடிக்கணும், இல்லைனா இப்போ வாசனைக்காக நிறைய
இதெல்லாம் வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பணம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறதை விட இந்த மாதிரி சிம்பிளாக ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வீடுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப நீட்டாகவும் வந்து இருக்கும். நீங்களுமே ரொம்ப மைண்டு ரிலாக்ஸாக வந்து இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் வந்து இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். செடி, இந்த செடியை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இது பாருங்க, இந்த செடி வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி நான் வந்து வச்சேன். இதில் அங்கங்கே வந்து இது வெளியில் கூட வந்து வைக்கலாம், பட் நம்ம வீட்டு வாசலில் ஏதாவது ஒரு செடி இருக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து செடி வைக்கிற அளவுக்கு இடம் இருக்காது. இப்போ எங்களுக்குமே அப்படிதான், மாடி இருக்குது, பட் மாடி வந்து காமன் மாடி, எல்லாருக்கும் பொது தான். அதனால நம்ம நிறைய செடியெல்லாம் வைக்கலாம், வச்சா தேவையில்லாமல் ஏதாவது ப்ராப்ளம் வரும், யாராவது ஏதாவது கேட்குறாங்களோ இல்லையோ, நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுறது வந்து கிடையாது. இருக்கிற செடிக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுப்பேன். அது வேற ஒருத்தங்க வச்ச செடியாக இருந்தால் கூட மேலே இருக்குது அப்படின்றதுனால நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி செடியெல்லாம் வந்து பார்த்துக்குறோம். பட் எனக்கு நிறைய செடி வைக்கிறது ரொம்ப வந்து பிடிக்கும். இப்போ இன்னும் சில பேர் யோசிப்பீங்க, அக்கா எங்கள் வீட்டிலலாம் செடி வைக்கிறதுக்கு இடமே இல்லை, உங்கள் வீட்டில் படி இருக்குது, நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்க, எங்கள் வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளே கூட சின்ன சின்ன செடி வந்து வைக்கலாம். எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு அழகாக ஒரு செடி, நிறைய பேர் இந்த பிளாஸ்டிக் பூவெல்லாம் வாங்கி வைப்பாங்க, செடி மாதிரி பிளாஸ்டிக் செடியெல்லாம் வாங்கி வைப்பாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி வீட்டுக்குள்ளே அழகாக வந்து குட்டி குட்டி செடியெல்லாம் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இன்னும் பாசிட்டிவான ஃபீல் கொடுக்கும். உங்களோட வீட்டை இன்னும் ரொம்ப அழகாக மாற்றும். உங்களோட வீடு நீட்டாக இருக்க மாதிரி உங்களை கண்டிப்பாக ஃபீல் பண்ண வைக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்டான பாட்டில் இருந்துச்சு நம்மளோட வீட்டில், அந்த ஆயில் வாங்கினது மீஷோவில், அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியல. அந்த பாட்டில் வந்து அப்படியே ரொம்ப நாளாக வச்சுட்டே இருந்தேன், நான் அதில் ஒரு செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய செடி வீட்டுக்குள்ளே வளர்க்குற மாதிரி குட்டி குட்டியான செடியெல்லாம் வைக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட வீட்டில் அது என்ன செடி மறந்துட்டு, மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் வந்து தேவைப்படாது. அதே மாதிரி தண்ணி மட்டும் மாற்றினீங்கன்னா போதும், வீக்லி ஒன்ஸ் தண்ணி மட்டும் மாற்றினீங்கன்னா போதும். என்னோடய ஃப்ரிட்ஜ் கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், குட்டியாக ஒரு செடி ஒன்று வந்து வச்சுருப்பேன். பாட்டிலில் அவர் தண்ணி மட்டும் ஃபில் பண்ணி, இங்கே வாங்கலாம் இல்லை, இங்கே ஒருத்தங்கிட்ட கேட்டிருந்தேன், அவங்க வீட்டு வாசலில் வச்சு கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து கட் பண்ணி வந்து தான் வந்து அதில் வச்சுருக்கேன். பட் அந்த குட்டி செடி எனக்கு எப்போவுமே என்னோடய ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஏதோ அந்த இடம், அந்த செடி வச்சதுக்கப்புறம் முன்னாடிலாம் ஃப்ரிட்ஜ் மேலே எல்லா திங்ஸையும் வைப்போம், குப்பை மாதிரி, ஹேர் பின்லேருந்து கிளிப்லேருந்து பசங்களோட டாய்ஸ்லேருந்து எது கிடைக்குதோ எல்லாமே அது மேலே குப்பை மாதிரி கிடக்கும் ஃப்ரிட்ஜ் மேலே. பட் நான் எப்போ செடி வைக்கணும்னு முடிவு பண்ணணும் அப்போவே டிசைட் பண்ணிட்டேன், என்னோடய ஃப்ரிட்ஜ் மேலே எந்த திங்ஸுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி முன்னாடிலாம் ஒரு துணி போட்டு வந்து வைப்பேன். அந்த துணி போட்டு வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நீட்டாக தான் வந்து ஒரு லுக் இருக்கும், ஆனால் அந்த துணி மேலே டஸ்ட்டு பட்டுக்கிட்டே இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணுவோமான்னு பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் க்ளீன் வந்து பண்ண மாட்டேன். அது வந்து 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் ஆகி அது மேலே ஃபுல்லாக வெறும் டஸ்ட்டாக வந்துருக்கும். நம்ம என்ன தான் துணி மேலே தொடச்சிக்கிட்டே இருந்தாலும் டஸ்ட் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டேன்னா, மேலே இருந்த இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வெறும் அந்த மணி பிளான்ட் மட்டும் வச்சு தண்ணி ஊற்றி அதில் வந்து அந்த மணி பிளான்ட் மட்டும் சின்னதாக ஒன்று வந்து வச்சுட்டேன். அதுலேருந்து அந்த ஃப்ரிட்ஜ் மேலே எந்த திங்ஸுமே இருக்காது. ஸ்டெபிளைசர் ஒன்று இருக்கும், அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து வச்சுருக்கேன். அது எனக்கு எப்போ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போதும் அந்த இடம், அந்த செடி வச்சதுனால தான் அந்த இடத்த நான் ரொம்ப நீட்டாக பார்த்துக்கிறேன்னு எனக்கு எப்போவுமே வந்து தோணும். இல்லை அப்படின்னா கண்ட குப்பையும் அது மேலே தான் வந்து வைப்போம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வீட்டில் குட்டி குட்டி செடிங்க வந்து வைங்க. நீங்கள் கிச்சனில் இருக்கீங்கன்னா கிச்சனில் வைக்கலாம். நம்மளோட வீடு கிச்சனில் அந்த ஹூக் மாட்டியிருப்பேன் பாருங்கள், அதுலேயுமே தண்ணி ஃபில் பண்ணி மணி பிளான்ட் தான் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே குட்டி குட்டியாக செடி வைக்கணும் அப்படின்றது. பட் நிறைய ஸ்பேஸ் நம்ம வீட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ரொம்ப காம்பேக்டான வீடு தான். அதில் இருக்கிற இடத்துல அழகாக வைப்போம்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்மளோட ஜன்னலில் ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்பேஸ் இருந்துச்சு, ரொம்ப குட்டி ஸ்பேஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் இது கிடைக்கும்ல, புல்லு மாதிரி இருக்கும்ல, அது மீஷோவில் கிடைக்குது, ரொம்ப கம்மி தான், 130 என்னமோ. கிச்சனில் வந்து 2 வந்து போட்டு 3 4 போட்டிருந்தேன், அதுலேருந்து 2 வந்து எடுத்துட்டு அதை 2ஆக கட் பண்ணி அந்த இருக்கிற ஸ்பேஸில் போட்டுட்டு நடுவில் ஒரு புத்தர் சிலை வச்சு அந்த ஃபிஷ் எல்லாம் போடுறதுக்கு ஒரு சின்ன பாட் ஒன்று கிடைக்கும், ஏன்னா 50 ருபீஸ்க்கு வாங்கினேன் ஒன்று. அந்த 50 ருபீஸ் பாட்டும் கொஞ்சம் அந்த உள்ளே போடுறதுக்கு கலர் பால்ஸ் மாதிரி இருக்கும், அதுவும் வாங்கிட்டு வந்து தண்ணி ஃபில் பண்ணி நான் வந்து மணி பிளான்ட் வந்து போட்டு வச்சுருக்கேன். 2 சைடும் மணி பிளான்ட் இருக்கும், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான ஒரு செடி இருக்கும். ஏன் அது அங்கே புத்தர் சிலை வந்து இருக்கும், ஏன் அப்படின்னா அந்த இடத்துலையுமே வந்து எல்லா திங்ஸையும் வைக்கிறது, பின்னு கிடைச்சா வைக்கிறது, சீப்பு வைக்கிறது, வீடு துடைக்கிற துணி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த இடத்த நீட் பண்ணி நாங்கள் ஒரு செடி வச்சதுக்கு அப்புறமா பெருசாக அந்த இடத்துல பெருசாக இல்லை, குப்பையே வந்து இருக்கிறது இல்லை, மேலே ஒரு சின்னதாக லைட் செட்டிங் மாதிரி வந்து பண்ணிட்டேன். அப்போது அது வந்து வீட்டையும் நீட்டாக்குது, நமக்கு பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதனால் இடம் இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளோட வீட்டை ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் வந்து மாற்ற முடியும். அதனால்
இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வீடு எப்போவுமே நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் வந்து இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.